ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுரட்சமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா இதுதான் வரம் கொடுத்தவன் தலைமையிலே கையை வைக்கிறது போல். ஏன்னாக்கா இந்த அஞ்சலியை காப்பாற்றின இந்த எஸ்எஸ்கேக்கு இப்போ தான் சரியான தண்டனை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் அவர் நினச்சிட்டு இருந்தார் இல்லையா, இந்த அஞ்சலி நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக தான் இருக்கா, இவ தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அவள் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எஸ்எஸ்கேக்கு இப்போ தான் தெரிய வரப்போகுது. என்ன நடந்துச்சு, என்ன நடக்கிறக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இப்போ நம்ம சேனலுக்கு மறுமுறை வந்திருந்தீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சலி என்ன பண்ணாங்கனாக்கா, ஒரு பக்கம் பார்த்தனாக்கா இந்த கார்த்திக் இருக்காங்கல்ல, அவளும் ஏமாற்றிட்டு, இன்னொரு பக்கம் இந்த பைரவியும் ஏமாற்றிக்கிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரையும் கொடுமை மேலே கொடுமை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க, இவ உண்மையாக தான் இருக்கா, இவ நம்மளுக்கு தான் உண்மையாக பேசுகிறா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவ பண்ணுறது எல்லாமே ஒரு ஃப்ராடு வேலை அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த டைமில் என்ன ஆச்சுன்னாக்கா, இந்த அஞ்சலி கர்ப்பமாக இருக்கின்ற ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்டை இந்த எஸ்எஸ்கே வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இந்த அஞ்சலி என்ன பண்ணானாக்கா, அதுக்கு பரிகாரமாக என் கையில் ஏன் நீ என்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்கே கொஷின் கேட்க, இங்கே பாருங்கள், என்னை காப்பாற்றணும் அதோட விட்டுருங்க, நான் இதுக்கு எல்லா உண்மை விளக்கத்தெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி மறைக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அந்த டைமில் என்ன ஆச்சுனாக்கா, நம்ம எஸ்எஸ்கேக்கு கோவம் வந்துடுது. ஏண்டி, உனக்காக நான் இவ்வளோ நல்லது பண்ணிகிட்ருக்கேன், நீ நடனாக்கா இதை சொல்லாமல் மறைக்கிறியா, இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கேட்க, இதுக்கு இந்த அஞ்சலி உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, என்னாலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி, இப்போ நீ என் கையில் இவ்வளோ திமுறை பேச ஆரம்பிச்சிட்டல அஞ்சலி, உன்னை தூக்கி உள்ளே நானே வைக்க போகிறேன், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்ல, நீ ஆம்பளியாக இருந்தால் தூக்கி உள்ளே வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி பேசிட்டாங்க. உடனே நம்ம எஸ்எஸ்கேக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா இந்த அஞ்சலி அவள் வேலை முடிஞ்சிச்சு, அவள் இப்போ ஜெயிலுக்குள்ளே போகாமல் தப்பிச்சிட்டதுனால இப்போ கொஞ்சம் திமுறை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எஸ்எஸ்கே என்ன பண்ணுறானாக்கா, என்னடா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுது, இவளை நாம் காப்பாற்றினாக்க நம்மளே இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிக்க போக, அந்த ஒரு நேரத்தில் என்ன பண்ணாங்கனாக்கா, செருப்பை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, இதுக்கப்புறம் உங்கள் வேலை என்னவோ அதோடு இருந்துக்கோங்க, தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி சொல்கிறாங்க. என்ன தைரியத்தில் யார் காப்பாற்றுவாங்கன்னு தெரியாமல் இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த எஸ்எஸ்கே தான் ஒவ்வொரு டைமும் காப்பாற்றிட்டுருக்காரு. அவருக்கே இந்த நிலமைனாக்கா, அப்போ நல்லது பண்ணுற இவங்களுக்கெல்லாம் என்ன தான் அப்படின்னு தெரியல. சரி, இந்த அஞ்சலி இந்த மாதிரி சுயநலமாக இருக்கிறதுனால இவளை என்ன பண்ணுறது, என்ன பண்ண இவளை திருந்துவான்றதை கமெண்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இவளை ஜெயிலில் தூக்கி போட்டு இந்த எஸ்எஸ்கே தண்டனை வாங்கி தந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அப்போ தான் சீன் பயங்கரமாக போகும். அப்போ தான் இந்த அஞ்சலியோட ஆட்டம் மொத்தமாக அடங்கும். இந்த எஸ்எஸ்கே நல்லவனா மாதிரி இந்த அஞ்சலியை தூக்கி உள்ளே வைப்பாரா மாட்டாரான்றதை கமெண்ட் பண்ணி விட்டு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.